நீர் என் அடைக்கலம், என் கோட்டை. கோட்டை அப்படின்னு சொன்னா, you know what a கோட்டை is? ஒரு கோட்டை, fortress அப்படின்னா என்ன? அந்த காலத்துல எதிரிகள் வந்து தாக்கும் பொழுது எல்லாரும் அந்த கோட்டைக்குள்ள இருந்தா பாதுகாப்பு. ஒரு பெரிய fortress இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த fortress, அந்த கோட்டை அப்படிங்கிறது ஒரு பெரிய மதில் சுவர். அதற்குள்ள இருக்கும் பொழுது எதிரி தாக்க முடியாது. அந்த காலத்துல இப்ப மாதிரி பாம்புலாம் இல்ல, பிளைட்ல எல்லாம் வந்து பாம்பு போட முடியாது. அந்த காலத்துல என்ன, யானைப்பட குதிரைப்பட இப்படி தானே வருவாங்க. அவங்க அம்பு ஏவலாம். அவங்க என்ன பண்ணாலும் கோட்டைக்குள்ள ஒரு பெரிய மதில் சுவர் கட்டப்பட்ட அந்த கோட்டைக்குள்ள இருக்கும் பொழுது எதிரினுடைய அம்புகள், எதிரினுடைய தாக்குதல்கள் ஒன்றும் சேதப்படுத்தாது. ஏன்? அந்த கோட்டைக்குள்ள அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப சங்கீதக்காரர் சொல்றார், ஆண்டவரே நீங்க தான் என் கோட்டை, பிரைஸ் தி லார்ட், நீங்க தான் என் அடைக்கலம், நீங்க தான் நான் நம்பி இருக்கிறவர் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றார். அவர் சொல்றதுல தான் மத்த எல்லாமே ஆரம்பிச்சிருக்கிறது. ஹalleluya. இன்னைக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்ம சொல்றது இல்ல. You see, you can speak your protection. The psalmist is confessing his protection. Your confession can actually build a spiritual fortress. உங்களுடைய நாவின் அறிக்கை உங்களை சூழ ஒரு அரணை எழுப்ப முடியும், பாதுகாப்பை உண்டு பண்ண முடியும். இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாயின் வார்த்தைகளால தான் பிசாசுக்கு வாசலை திறந்து விட்டுருக்கிறது. ஐயோ இந்த வியாதி வந்துடும், அவ்வளோதான், வியாதிக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, வாசலை திறந்து விட்டீங்க. ஐயோ நஷ்டம் வந்துடும், அவ்வளோதான், நஷ்டத்துக்கு வாசலை திறந்து விட்டீங்க. ஐயோ இது கேன்சரா இருந்துச்சுன்னா அவ்வளோதான், கேன்சருக்கு வாசலை திறந்து விட்டீங்க. A lot of times we are opening the door to the enemy through the words of our confession. நம்முடைய நாவின் அறிக்கைகளால அநேக நேரத்தில் நாம் பிசாசுக்கு, பிசாசின் தாக்குதல்களுக்கு வாசலை திறந்து விட்டிருக்கிறோம். தாக்குதலுக்கு முன்னாலேயே வாசலை திறந்து விட்டது நம்முடைய வாயால தான். ஒருவேளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த சில பிரச்சனைகள், ஒருவேளை அது நஷ்டமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல அதுக்கு வாசலை திறந்து விட்டீங்களான்னு நீங்க பாருங்க. பல விதங்கள்ல வாசலை திறக்க முடியும். ஆனால் அதில் ஒரு முக்கியமான விதம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய நாவின் அறிக்கை. நம்முடைய நாவின் அறிக்கை. ஆனால் சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் தேவன். You say, now it is a very very powerful confession. இங்க பாருங்க, நீதிமொழிகள் சொல்லுது, நீதிமொழிகள் 18:10, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். இங்கிலீஷ்ல, the name of the Lord is a strong fortress. The name of the Lord is a strong tower. Amen. Hallelujah. The name of the Lord